ஸ்ரீபெரும்புதூர்ல தொடரும் படுகொலைகள் போட்டிருக்கீங்களே, அதுதான் என்ன? ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க மேல இப்படி நேரடியாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அதற்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? நான் ஒருத்தரை குறை சொல்லணும், ஒரு உயர்ந்த அதிகாரி மேல சொல்லணும்ன்றது என்னோட நோக்கம் அல்ல. உண்மை முகத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது. நிறைய ஒரு பேப்பர் எடுத்தோம்னா தினந்தோறும் கொலைகள் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இந்த ஆல்பர்ட்டோட கொலையை மட்டும் நீங்க 2023 நடந்தது இப்ப பேச காரணம் என்ன? நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வாரும் ஆசிரியர் வாராகி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். ஓகே. அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல ஒரு பதிவு பார்த்திருந்தோம். ஸ்ரீபெரும்புதூர்ல தொடரும் கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆல்பர்ட் அவருடைய மர்ம கொலை யார் யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, அரசியல்வாதிகளா, காவல்துறையினரா, இல்ல கூலிப்படையா அப்படின்னு அந்த பதிவை பார்த்துதான் இங்க வந்திருக்கோம். என்ன விஷயம், என்ன நடந்தது? ஸ்ரீபெரும்புதூர்ல தொடரும் படுகொலைகள்னு போட்டிருக்கீங்களே, அதுதான் என்ன? சுங்காசத்திரம் பகுதியில எச்சூர்னு ஒரு வில்லேஜ் இருக்கு ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கால. அதுல கடந்த 5/8/2023 ஒரு படுகொலை செய்யப்படுறாங்க. அவர் பேரு ஆல்பர்ட். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தாயார் எச்சூருடைய ஊராட்சி மன்ற தலைவர், திமுகவை சார்ந்தவங்க. அவருடைய அப்பா பேர் டோம்னிக். இவங்க ஸ்ரீபெரும்புதூர் அந்த பகுதி மட்டுமல்ல, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் 2 பகுதியுமே என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ஸ்கிராப் பிசினஸ் பெரிய பிசினஸ். அதனால பல மோட்டிவ்ல வரும், பல கொலைகள் நடக்கும். சமீபத்தில் கொஞ்சம் நாளா அது இல்லாம இருந்துச்சு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரையும். அங்க அந்த 23வது வருஷத்துல 8ஆம் மாசத்துக்கு அப்புறம் இவங்க டிஐஜி பொன்னி அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. நான் ஏற்கனவே பல காணொலிகள்ல சொல்லியிருக்கேன், டிஐஜி பொன்னி அவருடைய சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடோட தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னு பல ஊடகங்கள்ல பல விஷயங்கள்ல என்னுடைய எக்ஸ்தலங்கள்லயுமே நான் அதை நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். அவர்கள் ஏற்கனவே பணிபுரிந்த இடங்கள்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லாம சட்டவிரோதமான செயல்பாடு எவெல்லாம் செய்யறானோ அவங்களோட தொடர்பு இருந்துகிட்டு இந்த வருமானத்தை வாங்கி, சட்டவிரோதமான கும்பலுடன் இந்த வருமானத்தை வாங்கி லஞ்சம் வாங்கி உடம்பு வளர்க்கக்கூடிய ஒரு பிறவியா தான் நான் பாக்குறேன். அவருக்கு அதிகப்படியான சொத்துக்களும் இது போன்ற இடத்துல பாண்டிச்சேரி பகுதியிலலாம், கடலூர் பாண்டிச்சேரி பகுதியில நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. ஒரு 2 இது நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா இவங்க இது போன்ற அதிகாரிகள் இருப்பதனால், காவல்துறை என்பது ஒரு கண்ணியமிக்க காவல்துறை, ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இன்னும் பணிபுரிகிறாங்க. இருக்கும் பட்சத்தில் இது போன்ற சட்டவிரோதமான கும்பல் தொடர்புள்ள சில காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக இந்த பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் ஏற்கனவே இப்போ கூட நான் ஒரு கண்ணொலியில சொல்ல போறேன், ஒரு பெண்ணை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருந்தவங்க, அவங்க ஏற்கனவே இப்போ விவாகரத்தெல்லாம் பண்ணிட்டு யாரோடலாம் இப்போ எப்படி ரவுடி பரம்பரை எலிமெண்ட்ஸோட தொடர்புல இருக்காங்க. இப்படி பெண் காவல் அதிகாரிகளே இப்படி தவறான வழியில போகும்போது இதை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு நம்ம விஷயம். ஏற்கனவே பல காவல்துறை அதிகாரிகள் முகத்திரையை நாம கிடைச்சிருக்கோம். காவல்துறை மட்டுமல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ்ல மட்டுமல்ல, சில சின்ன இன்ஸ்பெக்டரா இருந்தாலும், சின்ன சில ரேஞ்சில் இன்ஸ்பெக்டரா இருந்தா கூட நம்ம விடுறதில்லை. ஏன்னா கண்ணியமாக நடக்கக்கூடிய இவர்களே அத்துமீறதும் காமத்தினுடைய உச்சத்தை சில அதிகாரிகள் பார்க்கும்போது நமக்கு கோபமாகவும் வேதனையாகவும் இருக்கு. ஏன்னா பல அதிகாரிகள் முகத்தில் என்ன சொல்ல போது ஏடிஜிபி அருண் ஆரம்பிச்சு இந்த மாதிரி சில காவல்துறை அதிகாரிகள்லாம் பேர் சொல்லியே நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு அதை பத்திலாம், ஏன்னா நான் ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையும் செய்யறது இல்லை. சில இடங்கள்ல சொத்துக்களை குவிக்கிறாங்க, இது போன்ற விஷயங்கள் பண்றத நம்ம சட்டபூர்வமாக புகாரா கொடுத்து இப்ப இந்த இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட ஆல்பர்ட் அவர்களுடைய இடத்துக்கு வந்துடுறேன். இந்த அம்மா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா பதவி ஏற்றுக்கிறாங்க. இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க, பல குற்றவாளிகள் சிக்காம, இதை சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம பொய்யான சில நபர்களை, கார் டிரைவர்ல ஆரம்பிச்சு ஒரு நிர்வாகத்துடைய ஆட்களை ஆரம்பிச்சு இப்படி பல்வேறு விதங்கள்ல தவறுதலாக பண்ணிருந்தா கூட மன்னிக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் ஒரு கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உண்மை குற்றவாளி விட்டுட்டு ஒரு செட்டப்ல இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க காவல்துறையினர் அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு சொல்றோம். அதுல அந்த நேரத்துல பணிபுரிஞ்சவர் சங்கர்னு ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டு புழல் இந்த சிறைச்சாலைக்கு ஒருத்தன பொய் வழக்கு போட்டு கொண்டு போய் அதை வெளியில கொண்டு வராங்க. அதுக்கான ஆதாரங்களை எப்படி பணம் டிரான்சாக்ஷன் ஆச்சு வரை நம்ம எடுத்திருக்கோம். எப்படி ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எப்ப கொடுக்கப்பட்டுச்சு எப்படின்னு. ஆனா வழக்கு பாத்தீங்கன்னா
அவன் மீதே பொய் வழக்கு போடப்படுது. இது போன்ற சம்பவங்கள்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல கடந்த ஒரு 2-3 மாதமாக இதுக்காகவே நம்ம வேலை செஞ்சோம். இதுல எந்தெந்த அதிகாரி எல்லாம் தொடர்பு இருக்காங்க, இது சிபிஐக்கு மாற்றப்படணும். அதனால்தான் சொல்லியிருக்கேன், தொடரும் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறையா, அரசியல்வாதியா, இல்ல கூலிப்படையா, இந்த 3மே இருக்கு இந்த கொலையில. அதுவும் குறிப்பாக இந்த 3 படி உண்மை முகத்தையே இதை நான் சொல்வதற்காக இதுதான் இந்த விஷயம். அது என்னுடைய வாரும் இணையதளத்தையும் நான் போட்டிருக்கேன். ஏன் இந்த இவ்வளவோ கொலைகள் நடக்குது, ஏன் இதை மட்டும் பர்டிகுலரா பார்க்கணும்னு ஒரு கேள்வி வரலாம். ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க மேல இப்படி நேரடியாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, அதற்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? நான் எந்த விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு கோவை டிஐஜி விஜயகுமார் அவர்களுடைய தற்கொலைன்னு சொல்லப்படக்கூடிய, காவல்துறையா சொல்லப்படுகிற தற்கொலையை நான் அது கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி நான் டெல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்து வச்சிருக்கிறேன். அதுலயும் இந்த அதிகாரி, நான் சொல்லக்கூடிய அதிகாரி அருண் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் நம்பர் ஆகாம வச்சிருக்காங்க. அநேகமா இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ள இதுல கண்டிப்பா நம்பர் ஆயிடும். நான் ஒருத்தர் குறை சொல்லணும், ஒரு உயர்ந்த அதிகாரி மேல சொல்லணும்ன்றது என்னோட நோக்கம் அல்ல. உண்மை முகத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது. அவர் அது மட்டுமா செய்யறாரு? பெண்கள் விஷயங்கள், பெண் அதிகாரிகளை எப்படி அரஸ்ட்மெண்ட் பண்றாருன்றது வரையும் என்கிட்ட எவிடன்ஸ் பேசின விஷயங்கள் வச்சு நான் வச்சிருக்கேன். இது போன்ற சைக்கோத்தனமான ஆட்கள் எல்லாம் நம்ம களை எடுக்கணும்ன்றதான் நம்ம நோக்கமே தவிர, ஒருத்தர் பர்டிகுலரா இது போய் யாராவது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படல. எதையுமே எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும், அது அருணா இருந்தாலும் சரி, அவர் சேர்க்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா அவர் இப்ப தனக்கு அளவுக்கு அதிகமாக அதிமுக ஆட்சி காலத்தில் அம்பத்தூர்ல அவர் ஒரு லேண்டு, ஒண்ணு பெரிய லேண்டு அதை வாங்கியிருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் யார் பேர்ல வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். பள்ளிக்கரணையில பல ஏக்கருக்கு சொந்தமான இடங்களை எடுத்து வச்சிருக்கோம். நீங்க 19 ஒரு அதிகாரி சொல்லிட முடியாது. நான் பல வழக்குகளை சந்திச்சவன், பல வழக்குகளை தொடுத்தவன். எந்த அதிகாரிக்கும் நம்ம அடிபணிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம். நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த நேர்மை அதிகாரிகிட்ட இல்லைன்னு நினைக்கிறோம். அதனாலதான் வெளிப்படையா கொண்டு வரோம். நிறைய ஒரு பேப்பர் எடுத்தோம்னா தினந்தோறும் கொலைகள் அந்த மாதிரியான நிறைய விஷயம் நடக்குது. இந்த ஆல்பர்ட்டோட கொலையை மட்டும் நீங்க 2023 நடந்தது இப்ப பேச காரணம் என்ன? நான் கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்பாகவே இது சம்பந்தமாக விஷயத்தை நான் தெளிவுபடுத்திட்டேன். அதுல எந்தெந்த அதிகாரி சம்பந்தப்பட போறாங்க, எந்த அரசியல் தலைவர், குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இது வெளிப்படையாகவே அவர் கடைசியா பேசிய வாட்ஸ்அப் காட்சியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அதை யார் என்பதை உடனடியாக உடைக்காமல் ஸ்ரீபெரும்புதூர்னா என்ன, அந்த காவல்துறை வட்டாரங்கள் எப்படி செயல்படுது, சமீபத்தில் எப்படி அவங்க இந்த காவல்துறை அதிகாரிகளை பந்தாட்டம் செய்யப்பட்டது, இது எல்லாமே நான் ஏற்கனவே பதிவு பண்ண விஷயத்தை தான் இப்ப மீண்டும் இந்த இடத்துல நாங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல வாரும் என்கின்ற இணையதளத்துல ஒரு விரிவாகவே பேசணும்னு வச்சிருக்கோம். அதை தான் துவக்க வச்சிருக்கோம். அதுதான் நீங்க பார்த்திருக்கீங்க. இதை ஒரு தளங்கள்ல வச்சு பேசி முடிச்சிட முடியாது. இது கிட்டத்தட்ட 10 காணொலியாக பேச வேண்டிய விஷயம். என்ன ஊர் இது, என்ன மாதிரி தொழிற்சாலைகள் இருக்கு, என்ன மாதிரி மக்கள் அங்க இருக்காங்க, என்ன மனநிலையோட அங்க இருக்கக்கூடிய ரவுடி எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர்கள் பின்னாடி எப்படி காவல்துறை அதிகாரிகள் செயல்படுறாங்க, அவருடைய வசதி வாய்ப்புகள் என்ன. இன்னைக்கு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் கையில கூட இன்னைக்கு ஐபோன் இருக்குங்க. 1,50,000 ரூபாய் ஐபோன் வாங்குற சம்பளம் 40,000, 40,000 கான்ஸ்டபிள் வாங்குறாருன்னா 1,50,000 வரையும் ஒரு ஐபோன் வச்சிருக்காரு. சட்ட ரீதியாக நீங்க 1,00,000 ரூபாய்க்கு மேற்கொண்டு எந்த பொருள் வாங்கினாலும் நீங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும். இவங்க வாங்குற என்ன லோன் போட்டு வாங்கினதா, எத்தனை ஐபோன் லோன் பண்ணி வாங்கிருக்காங்களா, அவன் ஐஎம்ஐ போட்டா தெரியாதா, எத்தனை அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்து வச்சிருக்கான், எத்தனை இது வச்சிருக்காங்க சொல்லப்படுதா. சின்ன தவறுல நம்ம விட்டுறணும்னு நினைக்கிறோம். அதுதான் சின்னதான் இன்னைக்கு பெருசா போய் இது மாதிரி கொலகார பயல்கள் பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க. உன்னுடைய கண்ணியத்தையும் காவல்துறையுடைய கண்ணியத்தையும் காப்பாற்றாத நீங்க எல்லாம் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து செயல்படுத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லைன்னா அப்போ நான் நீதிமன்றத்தை சொல்லணும். நான் புகார்லாம் எடுத்து அனுப்பிட்டேன். இது சம்பந்தமா எந்தெந்த அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டியமோ அந்த தகவல் எல்லாத்தையுமே சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய நோக்கம் சிந்தனையும் உண்மையை உறக்க சொல்லி இவங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுதான். அப்படிதான் பல விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன். இப்படி மட்டும் இல்லை, இது ஒரு பதிவுத்துறையில இந்த பள்ளிக்கரணை சதுப்பு 100 கோடி ரூபாய் 5 வருஷம் கேஸ் நடத்தினேன் நான். 5 வருஷம் அந்த அம்மையார் சிவப்பிரியா என்கின்ற சப் ரிஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ண வச்சேன். அடுத்து வழக்கு 3 வருஷம் வழக்கு நடத்தி டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்கேன். இப்படி அந்த இடத்தையும் மீட்டு இருக்கேன். இது போன்ற சம்பவங்களை
எத்தனையோ அதிகாரிகளுடைய முகத்திரையை நான் கிழிச்சிருக்கு. அதாவது என்னன்னா, அது அரசு அதிகாரியா இருந்தால் மட்டும் இல்ல, சாதாரணமா நீங்க வந்து சர்வசாதாரண தொழிலதிபர்கள் கையில எத்தனை பேர் ரவுடி கையில் கும்பல் இருக்கா, எலிமெண்ட்ஸ் இருக்கா நம்ம பாக்குறோம். சோ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகையாளனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. அதுல வந்து இப்போ இதே விதத்துல வந்து நான் டேவிட்சன் ஆசீர்வாதம்ன்ற உளவுத்துறை ஏடிஜிபியா இருந்த காலகட்டத்துல இருந்து நான் போராடிட்டு இருக்கேன். ஒரு பவர் செக்டர் அவர். இன்னைக்கு வரை அந்த வழக்கு நான் 1 வருஷமா நடத்திருக்கேன். இப்ப கடைசியா முடிய போகுது. இப்போ அது வந்து அந்த ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டேன். சோ நம்ம ஒருத்தனை எடுத்த உடனே போய் ஒருத்தனை அடிச்சிட முடியாது, எவிடன்ஸ் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி பல காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபிசர்களை பத்தி சொல்லணும்ன்றதுதான் இதுல உண்மை இருக்கும். ஏன் இப்போ அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் இந்த அபிஷேக் ரங்கசாமின்னு ஒருத்தன் ஏடிஎம்கேல சரணன், இந்த சத்யாவுடைய கையாறு, பழைய முன்னாள் எம்எல்ஏ, அவன் கஞ்சா விற்கிறான், அவன் மேல ரவுடி கேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கலை முருகன் ஒருத்தர் சொல்லியிருக்கோம், ஈசிஆர் பிரசன்னா ஒருத்தர் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்குல்ல. நான் சொன்னதுக்கு பிறகு காவல்துறை நான் சொல்லி விளக்கம் கொடுத்துருக்க பாருங்க. தமிழக காவல்துறை நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய ஒரு காவல்துறை தலைவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற சென்னை மாநகர கமிஷனர் வந்து அடிஷனல் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் வரைக்கும் நான் கண்ணியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அங்கொன்று இங்கொன்று ஏதோ விதத்தில் நடந்திருந்தா நான் விட்டுருவோம். உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். இதை யாரு வேணாலும் கசாப் கடைக்கார மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு அரசு அதிகாரிகளுக்கு நடவடிக்கை அதிகாரிகளே இவரும் கைவிட்டு பெற்றுக்கொண்டு இவரும் க்ளோஸா இருந்தாங்கன்னா, நீங்க சாதாரணமா இன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. மேஜிஸ்ட்ரேட் யாரு, ஒரு உயர் நீதிமன்றத்துல நீதிபதி சொல்றாரு, மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கக்கூடிய நடுவர்கள்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்க ரெட் லைட் போய் ஜாயின் பண்ணாதீங்க, அவங்கள பேசாதீங்க, சில விஷயங்கள வழக்கு சம்பந்தம் மட்டும் இது பண்ணுங்க, தனி அறையில உட்காந்து சந்திக்காதீங்கன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிபதிகள் தனித்தன்மையோட வேலை செய்யணும். நீங்க எல்லாம் குயிட் ஆயிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த பயனாளிகள் பொதுமக்கள் அவருடைய அவஸ்தைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு மனம் நொந்து போய் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சொல்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்க வழக்கறிஞர் நீதிபதியிலே சேரக்கூடாதுன்னு சொல்லும் போது காவல்துறை அதிகாரி போன்ற கவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு காசாக்கிட்டு இருக்கானுங்கன்னா, அப்போ அவங்க முகத்தை திரும்ப வந்து அவங்களை கொண்டு மக்களுடைய விஷயத்தை காட்ட வரணும் இல்லையா? அதான உண்மை, அதான ஒரிஜினலான பத்திரிகையாளருடைய வேலை. அந்த வேலையை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை அடுத்த காணொலியில என்ன மாதிரியான விஷயங்கள் வெளிப்படுத்துறேன். நன்றி. நன்றி சார். நன்றி.